நாம இன்னைக்கு பார்க்க போறது ஏஆர் முருதாஸ் டைரக்ஷன்ல எஸ்கேவோட நடிப்புல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன மதராசிங்கிற ஒரு தரமான ஆக்ஷன் மூவி தாங்க பார்க்க போறோம். ஸ்பாய்லர்ஸ் இருக்கும், அதனால புது படங்களோட கதையை சுருக்கமா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. சரி வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங்ல தமிழ்நாட்டுக்குள்ள 4-5 கண்டெய்னர்ஸ் ஃபுல்லா துப்பாக்கி வந்துட்டு இருக்கிறதா என்ஐஏக்கு இன்ஃபர்மேஷன் வருது. எதுக்குன்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்குள்ள துப்பாக்கி சப்ளை பண்ணி கன் கல்ச்சரை கொண்டு வரதுக்காக ஒரு சிண்டிகேட் பெரிய பிளானே போட்டிருக்காங்க. எப்படி ஒரு காலத்துல சரக்கு தம்மு கஞ்சாலாம் பெரிய விஷயமா இருந்து இப்ப எல்லாருக்கும் ஈஸியா கிடைச்சி கேஷுவலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, அது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வரதுக்கு பாக்குறாங்க. அப்படி எல்லார் கையிலயும் கண்ணு கிடைச்சிட்டுனா இத்தனை நாள் கையால அடிச்சுக்கிட்டு இருந்தவன் அருவாளால வெட்டிட்டு இருந்தவன் அடுத்து எதுக்கு எடுத்தாலும் துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிருவான். அதனால இப்ப இன்ஃபர்மேஷன் கிடைச்சி அவங்க ஸ்டேட் பார்டர்லயே வச்சு தடுக்கிறதுக்காக என்ஐஏ டீம் களத்துல இறங்குறாங்க. போலீஸ் குரூப், சிபிஐ குரூப் மாதிரி இது ஒரு குரூப். பிஜு மேனன் இவர் தாங்க டீமோட ஹெட். அவரோட பையன் தான் விக்ராந்த். டோல்கேட்டை ரவுண்ட் அப் பண்ணி டீம் செக் பண்ண ஆரம்பிச்சதுல கரெக்டா கண்டெய்னர் கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ஐஏ டீம் அவங்கள ரவுண்ட் அப் பண்றாங்க. ஆனா அவங்க பார்த்தா பெரிய படையோட வந்திருக்காங்க. ரவுண்டு கட்டி அவங்கள சுட்டு தள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் வில்லனோட இன்ட்ரோ. ஆளு கண்ணா புண்ணான்னு தாவி தாவி அட்டாக் பண்றான். ஆல்ரெடி இவன் மோஸ்ட் வாண்டட் கிரிமினலுங்க. இப்ப அவனே களத்துல இறங்கிருக்கான். இவனுக்கு சிராக்னு ஒருத்தன் உயிரை கொடுக்கிற அளவுக்கு ரைட் ஹேண்ட் இருக்கான். 2 பேரும் சேர்ந்து அவங்க எல்லாரையும் அசால்ட்டா அட்டாக் பண்ணிட்டு கேஷுவலா கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அதை பார்த்து பிஜு மட்டும் கார் எடுத்துக்கிட்டு கண்டெய்னர் எல்லாத்தையும் சேஸ் பண்ணிட்டு போக அவங்க இவரை போற போக்கில் அடிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு 108ல போக வேண்டிய நிலைமை ஆயிடுது. அவர் ஒரு பக்கம் கை தாங்களா தூக்கிட்டு போக வில்ல அழகா கண்டெய்னர் ஒரு ஃபேக்டரிக்கு கொண்டு வந்து சேஃப் ஆக்கிடுறான். இங்க இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்க அதே சமயத்துல தான் படத்தோட ஹீரோ ரகுவோட என்ட்ரி. அவர் ஆளு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சலம்பல சாங்குக்கு குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காப்ல. லவ்வர் விட்டு போயிட்டதால அடிக்கடி நான் சாக போறேன்னு புலம்பிக்கிட்டே சுத்திட்டு இருக்காருங்க. இப்படி சொல்லிக்கிட்டே தான் இருக்கே தவிர சாக மாட்டேன்னு மக்கள் எல்லாம் கேட்க, இதுக்கு மேல நம்ம சாகாம இருந்தா இவங்களே நம்மள சாக அடிச்சிருவாங்க போலயே அப்படின்னு நினைச்சவரு பொசுக்குன்னு மேம்பாடத்துல இருந்து கீழே குச்சிடுறாரு. ஆனா பாதியில கம்பியில மாட்டி அதுக்கப்புறம் வந்து கீழே விழுக கை கால்ல எல்லாம் நல்லா அடிபடுது. ஆனா சாகலாம் இல்லங்க. அப்ப அந்த வழியா வரிசையா நிறைய ஆம்புலன்ஸ் வர தூக்கிட்டு போற வேலை மிச்சம்னு அதுல ஹீரோவை ஏத்தி அனுப்பி வச்சிடுறாங்க. அதுல தாங்க வில்லன் கேங் கூட ஷூட் அவுட் பண்ணி கிரிட்டிக்கலா இருக்கிற என்ஐஏ ஆளுங்கலாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. எல்லாரையும் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அங்க பார்த்தா பிஜு மேனனும் ஹீரோவும் பக்கத்து பெட்ல அட்மிட் ஆகுறாங்க. அவரு நான் சாக கூடாதுன்னு புலம்ப, ஹீரோ நான் சாகணும்னு புலம்பிட்டு இருக்காரு. ரத்தம் வழிய கிடக்குற அவர்கிட்ட போயிட்டு ஹீரோ அவரோட லவ் ஃபெயிலியர் கதையை சொல்லிட்டு இருக்காருங்க. இப்படி ஹாஸ்பிட்டல்லே கூட நான் டெய்லி சாக போறேன்னு புலம்பிக்கிட்டு 2-3 தடவை அட்டம் பண்றாரு. ஆனா எல்லாம் ஃபெயில் ஆயிடுது. அதே நேரம் வில்லன் கொண்டு வந்த கண்டெய்னர் எல்லாத்தையும் இப்போ ஒரு கேஸ் ஃபேக்டரியில தாங்க நிறுத்தி வச்சிருக்கான். ஆல்ரெடி வில்லனோட கேங்ல நம்ம ஆளுங்க 2 பேர் ஸ்பையா இருக்காங்க. அவங்க மூலமா தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது ஒரு பெரிய ஆளோட இடங்கிறதால உள்ள போறதுக்கு வாரண்ட்டும் கிடைக்காது. அதனால இப்ப ஒரே வழி கன்ஸை சப்ளை ஆக விடாம உள்ளேயே வச்சு எல்லாத்தையும் அழிக்கிறது தான். அந்த கேஸை வெடிக்க வச்சு அதோட சேர்த்து இந்த கன்ஸையும் அழிச்சாதான் உண்டு. இது ஒரு சூசைட் ஆட்டம் மாதிரிங்க. உள்ள போனா திரும்ப வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபேக்டரிக்குள்ள போந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணிட்டு வந்த இந்த ஆபீசரே நானே உள்ள போறேன்னு சொல்றாரு. ஆனா ஏற்கனவே இவங்க ஆளுங்க நிறைய பேர் செத்துட்டதால ஆபீசருக்கு அவங்க டீம்ல இருந்து யாரையும் அனுப்ப மனசு இல்ல. அப்பதான் ஹீரோ அவர் கண்ணுல மாட்றாப்ல. ஹீரோ வேற லவ் ஃபெயிலியரால சாகணும்னு துடிச்சிட்டு இருக்காரா, சாகுறதுதான் சாகுறான், ஊருக்காக சாகட்டும்னு ஆபீசர் ஹீரோவை வச்சு ஒரு பிளான் போடுறாப்ல. ஹீரோ அங்க அனுப்பி மொத்த கன்ஸையும் அழிக்கிறதுக்கு முடிவு பண்றாரு. இதுல பொழைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இருந்தாலும் ஹீரோ நான் அங்க போய் சாகிறது எனக்கு பெருமைதான்னு சிரிச்ச முகத்தோட தயாரா இருக்காருங்க. அதனால ஹீரோவுக்கு அந்த ஃபேக்டரிக்குள்ள போறதுக்கான ஐடி கார்டு, யூனிஃபார்ம் எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோவை பத்தி உங்களுக்கு ஒரு டீட்டெயிலும் தெரியாது. அதனால அவர் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பேக்ரவுண்ட் செக் பண்றதுக்காக ஒரு போலீஸ் அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்ப வில்லனை காட்டுறாங்க. என்ஐஏ கரெக்டா வந்து கண்டெய்னரை கண்டுபிடிச்சதை வச்சு நம்ம கேங்ல ஏதோ ஒரு கருப்பாடு இருக்குன்னு வில்லனுக்கு புரிஞ்சிடுது. விசாரிச்சதுல 2 பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடுது. நீங்களே ஒழுங்கா வெளில வரது நல்லதுன்னு வெளில அவங்களுக்கு வார்னிங் கொடுக்க உடனே அந்த ஸ்பைல ஒருத்தர் வாண்டடா முன்னாடி வந்து நானும் அவனும் தான் ஸ்பைன்னு சொல்லி கையை காட்ட வில்ல அவங்கள பொட்டுன்னு போட்டு தள்ளிடுறான். ஆனா அவர் கை காட்டின இன்னொரு ஆளு ஸ்பையே கிடையாது, வில்லனோட ஆளு தாங்க அது. இன்னொரு ஸ்பையா காப்பாத்தி வில்லன் கன்னு சப்ளை பண்ண போறதை தடுக்கிறதுக்காக அப்படி பண்ணிருக்காரு. ஆனா வில்லன் எந்த கேள்வியும் கேட்காம அவன் ஆளையும் சேர்த்து போட்டு தள்ளிட்டான். அது மட்டும் இல்லாம இதுக்கு இடையிலேயே கேப்ல வில்லன் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஊர்லயும் 4-5 கன்னை ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டுறான். இதனால இவ்வளவு நாள் ஏதாவது சண்டை வந்தா வெட்டு குத்துன்னு இருந்தவங்க இப்ப கேஷுவலா கன் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல அடுத்தடுத்து எப்படியும் கன்ஸுக்கு டிமாண்ட் உண்டாகும். அதை வச்சு மார்க்கெட்டை பிடிச்சிக்கலாங்கிறது தான் சிண்டிகேட்டோட பிளானே. அதாவது பொருளுக்கான டிமாண்ட் உண்டாக்கி அந்த பொருளை சப்ளை பண்றது. இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் கைக்கு கன் வந்து சேர்ந்துகிட்டு இருக்க இந்த ஊர்ல ஒரு அப்பா அப்படி இல்லீகலா வாங்கி வச்சிருந்த கன்னை அவரோட பையன் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்துடுறான். ஸ்கூல்ல அவங்க கூட படிக்கிற பசங்க எல்லாம் அவனை புள்ளி பண்ணிட்டு இருந்ததால அவங்களெல்லாம் கொல்லாம விட மாட்டேன்னு ஸ்கூல்ல கன்னோட நிக்கிறான். பப்ஜில சுட்டிட்டு இருந்தவன் இப்ப ரியல்ல சொன்னோங்கிற ஆர்வத்துல வேற இருக்காங்க. அதுல ஸ்கூலே கொலை நடுங்கி போய் நிக்குது. விஷயம் தெரிஞ்சு அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ், என்ஐஏ டீம்னு எல்லாரும் வந்துடுறாங்க. என்ஐஏ டீம் கூட ஹீரோவும் இருந்ததால அவரும் கூட வந்திருக்காரு. ஸ்கூல் பையங்கிறதால அவனை அட்டாக் பண்ணவும் முடியாது. அதனால இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு டீம் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோ பாட்டுக்கு மேல அந்த கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு இருக்காரு. இவன் என்னடா இப்படி மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்க அவர் அந்த பையன் கிட்ட வந்து நீ வச்சிருக்கிறது டம்மி துப்பாக்கிடா, அதை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்ல அந்த பையன் நம்பவே மாட்டான். அது டம்மி தாண்டா, நீ என்ன வேணா சுட்டு பாருன்னு சொல்ல அவன் பொசுக்குன்னு ஹீரோவை ரியலா சுட்டுறான். அவ்வளவுதான் 2 புல்லட் வாங்கி ஹீரோ மட்டையாயிடுறாரு. கரெக்டா புல்லட் வாங்கி கீழே
கீழே விழுந்துகிட்டு இருக்க அங்கதான் தங்கப்பூவே சாங்க போடுறாங்க. தள்ளி போகாதே மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்க போல. அப்ப ஜன்னல் உடைச்சிட்டு வந்த 2 சோல்ஜர்ஸ் அந்த பையன் கிட்ட இருந்து கண்ணை பிடிக்கிறாங்க. ஹீரோ ஏன் அப்படி பண்ணாருன்னு பார்த்தா உண்மையாவே அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் தாங்க. 14 வருஷமா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காப்ல. இந்த விஷயம்லாம் முதல்ல ஹீரோயினுக்கு தெரியாது. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரைனிங்க்கு வரும்போது தான் பேசி பழகி 2 பேருக்கும் பிடிச்சு போயிருக்கு. ஹீரோவும் ஒரு கார் கம்பெனில இன்ஜினியரா இருக்காரு. நல்ல ஜாப், டீசென்ட்டாவும் இருக்காரு. அவங்க பழக்க வழக்கம் அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் வழக்கம் போல ஹீரோயின் ட்ரைனிங்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள மீட் பண்ண ஹீரோ வர, அப்ப எங்கேயோ பஸ் ஆக்சிடென்ட் ஆனதால திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு ரத்தம் சொட்ட சொட்ட கை கால்லாம் உடஞ்சு நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வித்தியாசமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப அங்க ஒருத்தர் கால் உடஞ்சு வரதை பார்க்க மாமான்னு அவர்கிட்ட ஓடி போய் அவரை வேகமா உள்ள வார்டுக்கு தூக்கிட்டு போறாரு. அப்படி ஆக்சிடென்ட் ஆகி வர மத்தவங்களையும் பார்த்தவரு அத்தை, மாமா, தாத்தான்னு எல்லாரையும் டாக்டர் கிட்ட வேக வேகமா தூக்கிட்டு வராரு. ஆனா கடைசியில பார்த்தா அவங்க யாருமே அவர் சொந்தக்காரங்க கிடையாதுங்க. அப்புறம் ஏன் அவர் அப்படி பண்ணாருன்னு பார்த்தா ஹீரோ ஸ்கூல் படிக்கிற வயசு இருக்கும்போது ஃபேமிலியோட எங்கேயோ டூர் போயிருக்காங்க. அப்ப வழியில எல்லாரும் டீ குடிச்சிட்டு போறதுக்காக வேனை நிறுத்தி வேலையை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப ஹீரோ தான் கடைசியா வராரு. அப்போ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் சாஞ்சி அவங்களோட வேன் மேல விழுந்து வேன் வெடிச்சு சதுரிடுதுங்க. அவரு கண்ணு முன்னாடியே மொத்த குடும்பமும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க. அப்ப அங்க எல்லாரும் வேடிக்கை தான் பாத்துட்டு இருந்தாங்க. ஒருத்தரும் காப்பாத்த வரல. அது எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி பார்த்து அவர் மூளையில எல்லாம் நல்லா பதிஞ்சிடுது. அதனால அதுல இருந்து கண்ணு முன்னாடி யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது அவரோட அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டின்னு அவரோட குடும்பத்துல இருக்கிற ஆள் மாதிரி நினைச்சுப்பாரு. அவங்கள அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தா எத்தனை பேர் வேணாலும் அடிப்பாரு, எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு. இதுக்குதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. ரெகுலரா மாத்திரை மருந்து எடுத்துக்கலனா ஆள் அப்படியே மிருகம் மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இதெல்லாம் டாக்டர் மூலமா ஹீரோயினுக்கு தெரிய வர அப்பதான் அவங்களுக்கு ஹீரோவை இன்னும் பிடிக்க ஆரம்பிக்குது. சொல்ல போனா ஹீரோயினோட வாழ்க்கையில கூட ஒரு டிராஜிக்கான ஸ்டோரி இருக்குங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி வெளியூர்ல படிக்கிற அவங்க தம்பியை பார்க்க அவங்க அப்பா போயிருந்திருக்காரு. ஏதோ ஹோட்டல்ல 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பையன் கூட எதுக்கோ வாக்குவாதம் இருக்கு. அதுல அந்த பையன் பொசுக்குன்னு கண் எடுத்து இவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டான். அன்னைக்கு யாராவது வந்து தடுத்து இருந்தா அப்படி நடந்திருக்காதுன்னு நினைச்ச ஹீரோயின் ஹீரோ தப்பு பண்றவங்களை தட்டி கேட்கிறாருன்னு அவரை ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஹீரோ தனக்கு குடும்பம் இல்ல, அதோட இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு ஹீரோயின் லவ் பண்றதால ஹீரோக்கு அவங்க மேல இன்னும் லவ் ஸ்ட்ராங் ஆயிடுது. அப்புறம் ஏன் இப்படிப்பட்ட ஒருத்தவங்க விட்டுட்டு போனாங்கன்னு பார்த்தா ஹீரோ இவங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஆளு ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாரு. கண்ணு முன்னாடியே ஏதாவது பிரச்சனை நடந்தா கூட அதை தட்டி கேட்கறது இல்ல. அவ்வளோ ஏன் அப்படிப்பட்ட ஒருத்தர் கண்ணு முன்னாடியே ஸ்டேஷன்ல ஒருத்தன் பொண்ணு மூஞ்சில ஆசிட் அடிச்சப்ப கூட எதுவுமே ரியாக்ட் பண்ணல. சடனா அப்படியே ஆள் இப்படி ஆயிட்டாருன்னு டாக்டர் கிட்ட விசாரிச்சா ஹீரோ அவர் குடும்பத்துல இருக்கிற மொத்த பேரையும் ஹீரோயின் ஒருத்தவங்க கிட்ட பாக்குறாரு. குடும்பத்துக்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பு, பாசம், அரவணைப்பு எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருந்த ஹீரோவுக்கு ஹீரோயின் மூலமாவே எல்லாமே கிடைச்சிடுது. அதனால அவருக்கு டெலியூஷன் வரதுக்கான வேலை இல்லாம போயிடுது. இப்படி தன்னாலதான் ஹீரோ எல்லாருக்கும் நல்லது பண்றதை நிறுத்திட்டாருன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோயின் அப்படியே உடஞ்சு போயிடுறாங்க. அதனால நம்மளால நல்லது நடக்கிறது ஸ்டாப் ஆக வேணாம்னு ஹீரோ கிட்ட ரீசன் கூட சொல்லாம வாட்ஸ்அப்லயே மெசேஜ்ல பிரேக்கப் பண்ணிடுறாங்க. தனக்கு எல்லாத்தையும் கொடுத்த ஒரு காதலி தன்னை விட்டு போயிட்டதாலதான் ஹீரோ இப்ப நான் சாகுறேன்னு துடிச்சிட்டு இருக்காப்ல. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல என்ஐஏ டீம் ஹீரோவை ஃபேக்டரிக்கு அனுப்புறாங்க. அங்க போறதுக்கு முன்னாடி ஆபீசர் கிட்ட எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் எவ்வளவு பேரை காப்பாத்தினேன்னு என் ஆளு கிட்ட சொல்லுங்க, அவளுக்கு பெருமையா இருக்கும்னு சொல்லிட்டு போறாப்ல. ஹீரோ எப்படியோ டீம் ரெடி பண்ணி கொடுத்த ஐடியா யூஸ் பண்ணி ஃபேக்டரிக்குள்ள வந்துடுறாருங்க. அன்னைக்கு வேலைக்கு வந்த எல்லாரும் ஷிஃப்ட் முடிஞ்சு கிளம்ப ஹீரோ ஃபேக்டரிக்குள்ள யாரும் இல்லாத நேரமா பார்த்து கேஸை திறந்து விட்டு ஃபேக்டரியை வெடிக்க வைக்கிறதுக்காக அங்கேயே செட்டில் ஆயிடுறாப்ல. அந்த நேரம்னு பார்த்து வில்லன் ஒரு பக்கம் நல்லா சரக்க போட்டுட்டு இருக்க சிராக் அன்னைக்கு சிண்டிகேட் ஆளுங்களை மீட் பண்றதுக்காக கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிடுறான். வில்லனோட அல்ல கைங்க கன்ஸை வெளில கொண்டு போறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்க ஒரு ஐடி மட்டும் ஷிஃப்ட் முடிஞ்சு வெளில போகாம உள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. வேற யாரும் இல்ல, அது ஹீரோ தான். உடனே இந்த விஷயத்த வில்லன் கிட்ட சொல்ல அவன் பாதி பேரை கூப்பிட்டு கண்டெய்னரை சீக்கிரட்டா ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போக சொல்லி அனுப்பி வச்சிடறான். இப்ப மீதி பேரை கூப்பிட்டுக்கிட்டு உள்ள இருக்கிற ஆளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் வில்லன் கையில ஜேடி பாட்டிலோட ஃபுல் போதையில தேடிட்டு இருக்கான். அல்ல கைங்க ஹீரோவை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவனுங்க ஹீரோவை போட்டு தள்ள பார்த்தா அவங்க எல்லாரையும் ஹீரோ போட்டு புரட்டி எடுக்கிறாப்ல. எல்லாரும் அடி வாங்கி மட்டையாக கடைசியா தான் வில்லன் ஹீரோ கிட்ட வரான். வில்லன் வேற நல்லா போதையில இருக்கிறதால ஹீரோ பிளர்ரா தெரியறாப்ல. இருந்தாலும் ஏதோ ஒரு உருவம் நிக்குது, அடிப்போம்னு அடிக்க பார்த்தா ஹீரோ வில்லன் மண்டையிலே 2 போடு போட்டு உட்கார வச்சிடறாப்ல. அவன் பாட்டுக்கு போதையில சாஞ்சு கிடக்காங்க. உடனே லைட்டர் எடுத்துக்கிட்டு ஃபேக்டரியை கொளுத்த போக அதை பார்த்த வில்லனோட ஆளுங்கெல்லாம் அங்க இருந்து தலை தெறிக்க ஓடிடுறாங்க. ஆனா வில்லன் மட்டும் இன்னும் கான்சியஸே இல்லாம கிடக்கான். டேய் ஃபேக்டரியை வெடிக்க வைக்க போறோம்டா, இங்க இருந்து போயிடுன்னு வில்லன் கிட்ட சொல்ல அவன் போதையில இருக்கிறதால அவங்க கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்ல. ஆனா இவரு எதுக்காக வந்தாரோ அந்த கண்டெய்னரே ஆல்ரெடி வெளில போயிடுச்சுங்க. அது தெரியாம உடனே வில்லனோட போனையே எடுத்து ஆபீசர் பிஜுவுக்கு வில்லனோட போட்டோ அனுப்பி வாங்கிறது போக மாட்டான்னு சொல்ல அவங்க எல்லாரும் வில்லனோட போட்டோவை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அடே இது மாதிரி எல்லாம் நமக்கு சான்ஸே கிடைக்காதுடா, அவனை கொன்னுருன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ நான் யாரையும் கொல்ல மாட்டேன்னு ஒத்த கல்ல நிக்கிறாப்ல. அப்ப வேற கரெக்டா வில்லனோட போனுக்கு சிராக் கிட்ட இருந்து கால் வருது. ஏதோ செகண்ட் கால் வருதுன்னு ஆபீசரோட கால் கட் பண்ணிட்டு ஹீரோ அதை அட்டென்ட் பண்றாரு. அவங்க கிட்ட இது மாதிரி வில்லன் வெளில போக மாட்டான், நான் ஃபேக்டரியை கொளுத்தணும்னு சொல்ல அந்த பையன் வில்லன் எதுவும் பண்ணிடாதுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். ஒரு பக்கம் வில்லனை கொல்ல சொல்றாங்க, இன்னொரு பக்கம் இவன் வில்லனை கொல்ல கூடாதுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் ஆபீசர் கூப்பிட்டு இருந்ததால அவரை பாக்குறதுக்காக அவங்க என்ஐஏவோட சீக்ரெட் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஹீரோ இதுவரை சூசைடுக்கு ட்ரை பண்ணது, அதுக்கப்புறம் அவங்க இப்ப ஹீரோவை அனுப்பி இருக்கிற வேலையை பத்தி எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்படி ஆபீசர் திரும்ப ஹீரோவுக்கு கால் பண்ண ஹீரோ இது சரிப்பட்டு வராதுன்னு கால் போட்டுறாப்ல. இப்ப கால்ல ஹீரோ, சிராக், ஆபீசர், ஹீரோயின் எல்லாரும் இருக்காங்க. ஆபீசர் ஹீரோயினை விட்டு ஹீரோவை வேலை
முடிச்சுட்டு வர சொல்லுமான்னு சொல்ல அவங்களும் கொடுத்த வேலையை முடிச்சுட்டு வாடான்னு சொல்றாங்க. அந்த பக்கம் சிராக் ஹீரோ கிட்ட நீ வில்லன் ஏதாவது பண்ணனா நான் உன்னையும் ஆளையும் கொன்றுவேன்னு கத்துறான். அவன் ஹீரோயினை கொல்லுவேன்னு சொன்னதுல ஹீரோவுக்கு மண்டை சூடாயிடுது. முடிஞ்சா தொடரா பாக்கலாம்னு டொப்புன்னு வில்லனை சுட்டு தள்ளிடுறாரு. இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு வழியா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்கப்பா. வெளில போனா பாதுகாப்பு இல்லன்னு ரெண்டு பேரையும் NIA சீக்ரெட் ஹவுஸ்ல தான் வச்சிருக்காங்க. சரி இந்த வில்லன் செத்துட்டானா அவ்வளவுதானான்னு பார்த்தா அங்க தாங்க ட்விஸ்ட். ஹீரோ அவனை கண்ணா பண்ணான்னு ஷூட் பண்ணதுல ஷோல்டர்ல தான் ஷூட் பண்ணிருப்பாரு. அதனால சாகலாம் இல்ல உயிரோட தாங்க இருந்திருக்கான். அதுவும் ஹீரோ கோவத்துல தானே ஷூட் பண்ணாரு. அதனால அவன் உயிரோட இருக்கிறத பார்த்த ஹீரோ அவனை வெளில தூக்கிட்டு வந்திருக்காரு. அவனை இப்ப NIA டீம் சீக்ரெட் ஹவுஸ்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வரையும் அவங்களுக்கோ சிராகுக்கோ கண்டெய்னர் எங்க இருக்குன்னு தெரியாதுங்க. அதோட வில்லன் செத்து இருந்தா அவனோட பாடி கிடைச்சிருக்கணுமேனு சிராகுக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு டவுட் வருது. மேபி இந்த சிராக் வில்லன் இங்க இருக்கிறத கண்டுபிடிச்சு அவன் இங்க வர வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோயினையும் அவங்க NIA ஹெட் குவார்டர்ஸ் அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனா ரெண்டு பேரும் அங்க வந்த வேகத்துக்கு சிராகுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுது. இந்த டீமுக்குள்ளேயே வில்லனோட ஒரு ஸ்பை இருக்காங்க. அவன் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது. அதனால எல்லாத்துக்கும் காரணமான ஹீரோயின் கொல்றதுக்காக நிறைய ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டு பெரிய படையோட NIA ஆபீஸ்க்கு சிராக் கிளம்புறான். அவன் இங்க வந்துட்டு இருக்கிறது ஆபீசர் பிஜுவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடுது. அங்கதான் ஒரு ஸ்பை என்ன உயிரோட இருக்காரு. அவரு பிஜு கிட்ட நம்ம டீம்ல யாரோ ஒரு ஸ்பை இருக்காங்க, அவன் தான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு இருக்கான். அதோட வில்லன் நம்ம ஒரு ஆபீசரை கொண்டுட்டான்னு சொல்ல பிஜு கொஞ்சம் உஷாராக ஆரம்பிக்கிறாரு. அதனால டீம்ல இருக்கிற எல்லாரோட போனையும் வாங்கி வைக்கிறாருங்க. அதே நேரம் ஹீரோயினும் NIA ஆபீஸ்க்கு வந்தோன்னு பார்த்தா அப்பதான் ஹீரோட மாத்திரை மருந்த NIAவோட சீக்ரெட் ஹவுஸ்லயே வச்சுட்டு வந்தது ஞாபகம் வருது. ஐயோ உன்னோட மாத்திரையை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம்டான்னு ஹீரோயின் பதற ஹீரோ நீ எதுவும் பதறாத அப்படின்னு அவங்களை அங்கேயே விட்டுட்டு அவர் மட்டும் மாத்திரை எடுக்கிறதுக்காக சீக்ரெட் ஹவுஸ்க்கு வராரு. மாத்திரை எடுக்கும் போது பார்த்தா அங்க டீம் ஆளுங்க ஒருத்தரையும் காணும். அங்க இருக்க ஆளுங்க கிட்ட எங்க யாரையும் காணும்னு கேட்டா எல்லாரும் ஆபீஸ்ல அட்டாக் நடக்க போதுன்னு நியூஸ் வந்து அங்க போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் வேற அங்க இருக்காங்களேன்னு ஹீரோவுக்கு பதற ஆரம்பிச்சிடுதுங்க. அவங்களுக்காக தான் ஹீரோ எல்லாமே பண்றாரு. இப்ப அவங்களுக்கே ஒரு ஆபத்துனா ஹீரோக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகும். ஹீரோ இங்க வந்திருக்க அதே நேரத்துல சிராக் அவன் ஆளுங்களோட NIA ஆபீஸ்க்கு வந்துடுறான். இவன் வருவான்னு தெரிஞ்சு எல்லாரும் அலர்ட்டா தான் இருக்காங்க. ஆனா அவங்களாலேயே அவனை சமாளிக்க முடியல. கண்ணா பின்னான்னு பாம போட்டு எல்லாரையும் சாகடிக்கிறான். கண்ணுல மாற்றவங்க எல்லாம் சரம் மாதிரியா சுட்டு தள்ளுறான். இப்படி இவன் டீமுக்கும் NIA டீமுக்கும் பயங்கரமா அட்டாக் நடந்துகிட்டு இருக்க பிஜுவோட பையன் விக்ராந்த் ஹீரோயினை சேவ் பண்றதுக்கு பாக்குறாரு. ஏன்னா இவன் வந்திருக்கிறதே ஹீரோயினுக்காக தாங்க. முடிஞ்ச அளவுக்கு விக்ராந்த் போராடி பாக்குறாரு. ஆனா பாவம் சிராகும் அவன் ஆளுங்களும் அவரை கண்ணா பின்னான்னு சுட்டு கொண்டுறாங்க. இப்படி எல்லாரையும் போட்டு தள்ளவங்க கடைசியா ஹீரோயினையும் சுட்டு கொல்ல போக அப்ப கரெக்டா வில்ல நம்பர்ல இருந்து சிராகுக்கு கால் வருது. எப்படின்னு பார்த்தா ஹீரோ தான் எவிடன்ஸ் ரூம்ல இருந்து எடுத்து கால் பண்ணிருக்காப்ல. டேய் ஆளதும் பண்ணிடாதான்னு ஹீரோ கெஞ்ச நான் அவ்வளவு சொல்லி நீ என் தலைவனை கொன்னல அப்படின்னு ஹீரோ கொல்ல போறான். அப்ப ஹீரோ டக்குன்னு ஆள் இன்னும் சாகலடா, அவன் என்ன உயிரோட தான் இருக்கான்னு வில்லனா வீடியோ கால் போட்டு காட்டிடுறாரு. சிராகுக்கு வில்லன் என்ன உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. அதனால வில்லன் கிடைக்கிற வரை இவன் நம்ம கிட்ட இருக்கட்டும்னு சிராக் ஹீரோயினா அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலங்க. இந்த கலவரத்துல விக்ராந்த் வேற செத்துட்டாரா, தான் மகன் இறந்ததுல பிஜு ரொம்ப கலங்கி போயிடுறாரு. அப்பதான் ஹீரோக்கு NIA டீமுக்குள்ளேயே ஒரு ஸ்பை இருக்கிறதும் அவன் மூலமா தான் சிராக் இங்க வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போயிருக்காங்கிற விஷயமும் தெரிய வருது. அதை இப்ப யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த டீம் கிட்டயே உங்கள யாரோ ஒரு ஸ்பை இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்னு போட்டு வாங்குறாரு. நம்ம டீம்ல ஸ்பையா அப்படின்னு முழிச்சவங்க யார் அதுன்னு கேட்க ஹீரோ அவங்க எல்லாரையும் வரிசையா பார்த்துட்டு ரேண்டமா ஒரு ஆளை கையை காட்டுறாரு. ஆனா ஹீரோ கை காட்டினவர் தாங்க ஹீரோக்கு பதிலா ஃபேக்டரிக்குள்ளேயே போகிறதா இருந்துச்சு. அதனால அட போடா லூசுன்னு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் யாரு தாண்டா ஸ்பைன்னு பார்த்தா ஹீரோ இப்ப கண்ணை முடி யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோ ஸ்பைன்னு ஒருத்தரை கை காட்டினப்ப வேற ஒருத்தர் தான் நல்ல வேலை நம்மள கண்டுபிடிக்கலங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்திருப்பாரு. அதை யோசிச்சு பார்த்து ரீகால் பண்ணதை வச்சு வில்லனோட ஸ்பை தொக்கா சிக்கிறான். அவனை 4 போடு போட்டு சிராக் இருக்க இடத்த கேட்க அவன் அழகா ஹீரோவை அங்க அழைச்சிட்டு வந்துடுறான். பின்னாடியே பிஜுவும் அவர் டீம் அழைச்சிட்டு அங்க வந்துடுறாருங்க. உள்ள புந்த NIA சோல்ஜர்ஸ் சிராகோட ஆளுங்களை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க ஒரு பக்கம் ஹீரோயினை தேடிட்டு இருக்க அப்ப சிராக் கரெக்டா குறுக்க வந்துடுறான். இவங்க 2 பேருக்கும் ஃபேஸ் ஆஃப் ஆயிடுது. 2 பேரும் பயங்கரமா அடிச்சுக்க ஒரு கட்டத்துல சிராக் ஹீரோ கிட்ட லாக் ஆயிடுறான். அப்பயும் அவன் நான் உங்களை கொல்லாம விட மாட்டேன்டான்னு சொல்ல ஹீரோ சிராக சுட்டு தள்ளிட்டு ஹீரோயினை தேடி போறாரு. அப்ப கீழே விழுந்து கிடந்த பிஜுவோட ஆளுங்க அவரு பையனை சிராக் எப்படி கொண்டானோ அதே மாதிரி ரவுண்டு கட்டி கொடூரமா சுட்டு கொள்றாங்க. இந்த டீம்லயே ஒரு ஸ்பை இருந்தான்ல அவனையும் அதுல போட்டு தள்ளிடுறாங்க. ஆனா இதுக்கிடையில சிராகோட ஆளுங்க ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோவுக்கு வெறி ஆயிடுது. இங்க இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அதே நேரம் NIAவோட சீக்ரெட் ஹவுஸ்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்த வில்லன் கண்ணு முழிச்சிடுறான். ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கேன்னு ஒரு சோல்ஜர் உள்ள வர அங்க பார்த்தா வில்லன் ஆளை காணும். ஆல்ரெடி 2-3 சோல்ஜர்ஸ் வேற செத்து கிடக்காங்க. எங்கடா போனான்னு பார்த்தா மேல கம்பியில புஷ்அப்ஸ் எடுத்துட்டு இருக்கான். அங்க இருந்த NIA ஆளுங்க மொத்த பேரையும் அடிச்சு தும்சம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளவு பேர் வந்தாலும் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணவன் மொத்த பேரையும் போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அங்க இருந்து அவங்களோட வேற ஒரு இடத்துக்கு வர அவன் ஆளுங்களும் ஹீரோயினோட அங்க வந்து சேர்றாங்க. அப்பதாங்க அவனுக்கு சிராக் செத்ததே தெரிய வருது. சிராக கொன்னுட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா வில்லன் கொலை வெறி ஆயிடுறான். அப்ப இந்த NIA ஸ்பை ஒருத்தர் இதனால வில்லன் ஹீரோயினை கொன்னுட போறானோன்னு முந்திரி கொட்ட மாதிரி எல்லாம் இவளால தானே ஹீரோயின் செவிலேயே ஒண்ணு விடுறாரு. அதுலயே வில்லனுக்கு நல்ல டவுட் வந்துருது. ஆளு தொக்கா சிக்கிட்டான். அவ்வளவுதான் ஸ்பைன்னு தெரிஞ்சோன்னா வில்லன் சும்மா இருப்பானா, அவரை போட்டு தள்ளிடுறாங்க. அடுத்து இப்ப ஹீரோவை போட்டே ஆகணும்னு துடியா துடிக்க அப்பதான் சிண்டிகேட் ஆளுங்க அவனை மீட்டிங்க்கு கூப்பிடுறாங்க. ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணது டிலே ஆயிடுச்சு. முதல்ல கன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணும், அந்த வேலையை நீ பாரு, ஹீரோட தலையை கொண்டு வர வேலையை நான் பாத்துக்கிறேன்னு அந்த சிண்டிகேட்ல இருக்கிற ஒரு பெரிய கை வாக்கு கொடுக்குறான். அவன் ஒரு ரவுடிக்கு கால் பண்ணி ஹீரோவை போடணும்னு போட்டோ அனுப்ப
அவனும் தலையை வெட்டி கொண்டு வர சொல்லி ஆளுங்களை அனுப்புறான். அங்க வந்து பார்த்தா ஹீரோ ஆல்ரெடி ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு கொலை வெறியில இருக்காரு. அது மட்டும் இல்லாம இடையில சுத்தமா மாத்திரை போடாததால மென்டல் ஆகி மிருகம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. சொல்ல போனா எல்லாரையும் போட்டு அடிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி காத்துலயே அடிச்சிட்டு இருக்காருங்க. அப்படி காத்துல அடிச்சிட்டு இருக்கும் போதுன்னு பார்த்து இவனுங்க வர அந்த மொத்த வெறியையும் இவங்க மேல காட்டி எல்லாரையும் கொடூரமா கொண்டுறாரு. ஒரு ரவுடி பையன் தான் இவங்க எல்லாரையும் அனுப்பி வச்சிருக்கான்னு தெரிய வர ஹீரோ அவனோட வீட்டுக்கே வந்து நின்னுறாரு. ஏன் தலை வேணும்னு கேட்டியாமேன்னு அவனை போட்டு பொழக்க அடுத்து ஹீரோ அந்த ரவுடிக்கு போட்டோ அனுப்பின பெரிய கையோட வீட்டுக்கு வந்து நிக்கிறாரு. அவ்வளவுதாங்க, அந்த அங்கிளை போட்டு பொழந்ததுல இப்ப வில்லா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. அவன் இப்ப கன்ஸ் எல்லாம் பிரிச்சு எல்லா ஊருக்கும் ஷிப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அங்கதான் ஹீரோயினையும் கட்டி வச்சிருக்கான். அங்க பெரிய கையோட கார் உள்ள வர சரி அவன் ஹீரோவா வில்லன் கிட்ட அழைச்சிட்டு வந்திருக்கான்னு பார்த்தா ஹீரோ அவன் தலையோட வந்து நிக்கிறாரு. தலையை கேட்டவனோட தலையவே சீவி எடுத்துட்டு வந்திருக்காருங்க. இருந்த வெறியில வில்லனோட ஆளுங்க எல்லாரையும் போட்டு பொழக்க ஆரம்பிச்சிடுறாரு. வரிசையா அவரை போட வந்த எல்லாரையும் அவரு மர்க்கையா பண்ணிடுறாரு. அப்பதாங்க வில்லனுக்கு அவனை சுட்டதே ஹீரோ தான் தெரியுது. வில்லனோட ஆளுங்க எல்லாரும் காலி. கடைசியா அப்ப வில்லன் மட்டும் தான் இருக்கான். ஹீரோ வர்சஸ் வில்லன் பயங்கரமான ஃபைட். ரெண்டு பேரும் ஒருத்தர் விடாம ஈக்குவலா டஃப் கொடுக்குறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஹீரோ வில்லனை நல்லா வீக் ஆக்கிடுறாப்ல. அவனால அதுக்கு மேல எந்திரிக்க கூட முடியல. அப்ப கன்ஸ் இருக்கிற கண்டெய்னரை பார்த்த ஹீரோ எல்லாம் இதுக்காக தானடா பண்றீங்க அப்படின்னு கண்டெய்னர் மூவ் பண்ற வண்டி எடுத்து கன்ஸ் இருக்கிற மொத்த கண்டெய்னரையும் கடலுக்குள்ள தள்ளிடுறாப்ல. அதுல வில்லனுக்கு வெறி ஆயிடுது. நீ எவ்வளவுக்காக தானடா எல்லாத்தையும் பண்றேன்னு அவன் கீழே கடந்த கன் எடுத்து ஹீரோயினை சுட்டுறாங்க. ஹீரோயினை தூக்குறதுக்கே சிறாக ஹீரோ போட்டு தள்ளாரு. அப்படி அவங்களுக்காக எந்த எல்லைக்கும் போற ஹீரோ அவங்களையே சுட்டு கொன்னா சும்மா இருப்பாரா? ஓடி வந்து வில்லன் ஒரு முட்டி கம்பில சொருகி கொன்னுறாரு. அவ்வளவுதாங்க, துப்பாக்கி வைக்க வந்த வில்ல மேல போய் சேர்ந்துடுறான். சரி ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு ஓடி வந்து பார்க்க அவங்க பேச்சு மூச்சே இல்லாம கிடக்காங்க. ஐயோ இப்படி என்ன விட்டுட்டு போயிட்டியேன்னு கதற அவங்க விரல் மட்டும் லைட்டா அசையுது. இன்னும் சாகலங்க, உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்து பொழைக்க வச்சிடுறாங்க. அப்படியே அங்க இருந்து கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. ரெண்டு பேரும் இப்ப பழைய மாதிரி ஹாப்பியா இருக்காங்க. அதோட ஹீரோயின் கூடவே இருக்கிறதால ஹீரோக்கு இப்ப அவரோட மென்டல் ப்ராப்ளம்லாம் சரியாகி கம்ப்ளீட்டா கியூர் ஆகி நார்மலான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்து ஹீரோயினுக்கும் ஹாப்பியா இருக்கு. அதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.